நம்ம அண்டை நாடான நேபாளத்துக்கு போலாம். அங்க சமீபத்துல, அதாவது செப்டம்பர் 2025ல பெரிய அரசியல் கொந்தளிப்பு நடந்திருக்கு. ஆமா, பிரதமர் கே.பி. சர்மா ஓலி பதவி விலகிட்டாரு. முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி இப்போ இடைக்கால பிரதமரா இருக்காங்க. பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் ஜென்செட் இளைஞர்களோட போராட்டங்கள்னு சொல்றாங்களே, இதுக்கு முன்னாடி நடந்த போராட்டங்கள் மாதிரி இல்லையே இது? இல்ல, இது கொஞ்சம் வித்தியாசமானது. இது முழுக்க முழுக்க இளைஞர்களால முன்னெடுக்கப்பட்டது. அமைப்பு ரீதியான ஊழல், சில உயரடுக்கு குடும்பங்களோட ஆதிக்கம், பொருளாதார வாய்ப்புகள் இல்லாதது, இதெல்லாம் சேர்ந்து அவங்க மத்தியில ஒரு பெரிய விரக்தியை உண்டாக்கியிருக்கு. அதோட வெளிப்பாடு தான் இந்த போராட்டங்கள். தெற்காசியா முழுவதுமே கடந்த சில வருஷங்களா இந்த மாதிரி அரசியல் ஸ்திரமின்மை இருக்கு இல்லையா? மியான்மர், ஆப்கானிஸ்தான், இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ்னு. நீங்க சொல்றது சரிதான். 2020கள்ல தெற்காசியாவுல ஒரு ஸ்திரமின்மை அலை வீசின மாதிரி தெரியுது. ஆனா ஒவ்வொரு நாட்டு நெருக்கடிக்கும் அதோட தனித்துவமான அரசியல் காரணங்கள் இருக்கு. அப்போ நேபாளத்துல என்ன விசேஷம்? நேபாளத்துல 1990 ஜன் ஆந்தோலனத்துக்கு பிறகு பல கட்சி ஜனநாயகம் வந்து 2008ல குடியரசு ஆன பிறகும் நிலையான ஒரு உள்ளடக்கிய நிர்வாகம் அமையவே இல்ல. 2015 அரசியலமைப்புக்கு பிறகு மட்டுமே 7 முறை அரசாங்கம் மாறி இருக்காமே. ஆமா, ஆனா அதே சில தலைவர்கள் தான் ஓலி, பிரசண்டா, ஷேர் பகதூர் தியூப்பா மாறி மாறி பதவிக்கு வந்தாங்க. இதனால ஊழல் ரொம்ப ஆழமா வேரூன்றிடுச்சு. மாவோயிஸ்ட் கிளர்ச்சிக்கு பிறகு கிடைச்ச அமைதி, வளர்ச்சிங்கிற வாக்குறுதி நிறைவேறல. அதனால இந்த 2025 போராட்டங்கள் ஒரு அரசாங்கத்தை மட்டும் இல்ல, ஒரு முழு சுயநலமிக்க பொறுப்பற்ற அரசியல் வர்க்கத்தையே நிராகரிக்கிறத காட்டுது. இப்போ அங்க இடைக்கால அரசாங்கம் வந்திருக்கே, அவங்க நிலைமை என்ன? சுஷீலா கார்கிக்கு என்ன சவால்கள் இருக்கு? அவங்களுக்கு 3 முக்கிய முன்னுரிமைகள் இருக்கு. 1, மார்ச் 5, 2026 அன்னைக்கு தேர்தலை உறுதியா நடத்துறது. 2, போராட்டங்கள்ல நடந்த வன்முறை, காவல்துறை அத்துமீறல்களை விசாரிக்கிறது. 3, உயர்மட்ட ஊழல் வழக்குகளை கையாள்றது. ஆனா இது சுலபமா? இல்ல, சவால்கள் அதிகம். வேகமா வழக்குகளை விசாரிக்க நேபாள நீதித்துறையில போதுமான வழிமுறைகள் இல்ல. அரசியலமைப்பு திருத்தங்கள் பத்தி பேசுறாங்க, கூட்டாட்சியை ஒழிக்கணும்னு சில கோரிக்கைகள் வருது. இது மதேசி, ஜஞ்சாத்தி, தாழுக்கள் மாதிரி ஓரங்கட்டப்பட்ட குழுக்களை அந்நியப்படுத்தி இனப்பதட்டங்களை தூண்ட வாய்ப்பு இருக்கு. இதுல ராணுவத்தோட பங்கென்ன? பேச்சுவார்த்தைகளை எளிதாக்குறதுலயும் பாதுகாப்பை உறுதி செய்யறதுலயும் ராணுவத்துக்கு ஒரு பங்கு இருக்கு. ஜனாதிபதி ராம்சந்திர பௌடேல் கூட ராணுவ மத்தியஸ்தத்தை நம்பியிருக்கிறாரு. இது நேபாளத்தோட சிவில் அரசியல் அதிகாரம் எவ்வளவு பலவீனமா இருக்குன்னு காட்டுது. இந்த நேபாள நெருக்கடியோட மையத்துல இருக்கிறது ஒரு தலைமுறை பிளவுன்னு சொல்லலாம். 20% அதிகமான இளைஞர் வேலையின்மை இருக்கு. இது அரசியல் உயரடுக்குக்கு எதிரான கோபத்தை தூண்டுது. ஜென்செட் போராட்டங்கள் ஒரு புதிய அரசியலுக்கான ஏக்கத்தை காட்டுது. ஆமா, ஆனா இந்த போராட்ட இயக்கங்கள் தங்கள தேர்தல்ல போட்டியிட்டு ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகளா மாத்திக்க முடியுமாங்கிறது பெரிய சவால். வரப்போற தேர்தல் ஒரு வாய்ப்பு, அதே சமயம் ஆபத்தும் கூட. எப்படின்னு சொல்றீங்க? நிறுவப்பட்ட கட்சிகளுக்கு உள்ளுக்குள்ள சீரமைப்பு செஞ்சுக்க நேரம் தேவை. ஆனா மூத்த தலைவர்கள் அதை எதிர்க்கலாம். அதே நேரம் இந்த புதிய இளைஞர் சக்திகள் அமைப்பு ரீதியா இன்னும் பலவீனமா இருக்கலாம். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. நேபாளம் போராட்டத்தால் தூண்டப்பட்ட இந்த மாற்றத்திலிருந்து நீடித்த ஒரு ஜனநாயக புதுப்பித்தலுக்கு நகர முடியுமா? இதுல இந்தியாவோட பங்கு என்னவா இருக்கு? நாம என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கோம்? இதுவரைக்கும் இந்தியா ரொம்ப நிதானத்தை கடைபிடிச்சிருக்கு. பிரதமர் மோடி சுஷீலா கார்கிக்கு வாழ்த்து தெரிவிச்சது தலையிடாத ஒரு நல்லெண்ணத்தை காட்டுச்சு. நேபாளத்தோட ஸ்திரத்தன்மை நமக்கு முக்கியம் தானே? ஆமா, தெற்காசியாவோட இந்த கொந்தளிப்பான சூழல்ல நேபாளத்துல ஸ்திரத்தன்மை இருக்கிறது இந்தியாவோட நலனுக்கு ரொம்ப உகந்தது. அங்க நியாயமான அமைதியான தேர்தல் நடந்து ஜனநாயகம் வலுப்பட்டா அது அண்டை நாடுகள்ல நாம பாக்குற ஜனநாயக பின்னடைவுக்கு ஒரு நேர்மறையான மாற்றாமை.